ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, தமிழில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்பின் அட்டாக் பற்றினது தான் இந்த வீடியோ. பட் இங்கே சிஎஸ்கே கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இருக்குது. அதை பற்றி நான் கடைசியில் தான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு சிஎஸ்கேவோட பேஸ் அட்டாக், அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலன்னா பார்த்துருங்க, நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கு நல்ல சப்போர்ட்டுமே கொடுத்துருந்தீங்க. அண்ட் அதுலேயுமே நிறைய பேர் ஸ்பின்னர்ஸை பற்றி பேச சொல்லியிருந்தீங்க. அண்ட் இப்போ நம்ம சிஎஸ்கே ஸ்பின் அட்டாக்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் நான் பேச போகிறது வந்து ப்ராப்பர் ஸ்பின்னர்ஸ் கிடையாது, ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் ரச்சின் ரவீந்திரா. ஸோ ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஒரு நல்ல ஸ்பின்னரான்னு கேட்டிங்கன்னா எஸ், நல்ல ஸ்பின்னர் தான். பட் அந்த அளவுக்கு அவரை யூஸ் பண்ணுவாங்களா சிஎஸ்கேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மி தான். இதற்கு முன்னாடியே அவரை பெருசாக அவங்க யூஸ் பண்ணது கிடையாது. இந்த டைமும் அதை தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியாக வச்சு கொஞ்சம் ஸ்பின்னர் கம்மியாக இருந்தாங்க. பட் இப்போ ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ரச்சினை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டவுட்டு தான். முக்கியமாக தலைவர் ருத்ராஜ் கைக்வாடுக்கு பெருசாக ஸ்பின் மேலே நம்பிக்கை கிடையாது. இது நீங்கள் போன வருஷமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சீனியர் பிளேயர்ஸை இருந்தாலும் தலைவர் ஸ்பின்னுக்கு பவுலிங்கே தரமாட்டார். ஸ்பீட் பவுலிங்கை வச்சு மட்டும்தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பார். அது ஏன் நமக்கு இன்ன வரைக்கும் புரியல. பட் தோனி விரும்பின அளவுக்கு ஸ்பின்னர்ஸை நம்ம ருத்ராஜ் கைக்வாட் விரும்பலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நான் ஒரு டிஸ்க்ளைமராகவே இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். அண்ட் தென் இது இல்லாமல் வேறு எந்தெந்த ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது லெஜெண்டரி காம்போ ஒன்றாம் மைலாம் கிடையாது. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பின் காம்போ அப்படின்னு சொல்லுவேன். ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ இந்த பக்கம் ரவீந்திரன், அந்த பக்கம் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற இந்த காம்போ எப்போவுமே பெஸ்ட்டு தான். அது இந்தியன் டீமாக இருந்தாலும் சரி, சிஎஸ்கே டீமாக இருந்தாலும் சரி. சிஎஸ்கேல தான் இந்த காம்போ ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ செமையாக வந்து திரும்பவும் சிஎஸ்கேலே சேர்ந்துருக்காங்க. ஜடேஜாவை பற்றி நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன, இப்போ வரைக்கும் இந்தியன் டீமுக்காக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. முக்கியமாக இங்கிலாந்து சீரீஸில் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் இப்போ இந்தியா ஸ்குவாடில் சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு சிஎஸ் ஸ்பின்னராகவே. ஸோ சிஎஸ்கே கிட்ட ஒரு பெரிய பலமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. 4 பேருமே வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். எஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆஃப் ஸ்பின்னர், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நூர் அகமது லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இன்னொரு பிளேயர் இருக்காரு, அவர் வந்து ஒரு கூகுளி ஸ்பின்னர். நான் அவரை கடைசியில் தான் சொல்ல போகிறேன், அதனால் அவரோட பேர் இங்கே ரிவீல் பண்ண மாட்டேன். மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த டீமில் ஜடேஜாவோட பர்ஃபார்மன்ஸ் இப்போது இந்தியன் டீம்லேயே, கரண்ட் இந்தியன் டீமில் ஆடிட்டு இருக்காரு தலைவன். T20 வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாலுமே T20 இன்டர்நேஷனல் இருந்து. ஸோ இப்போ அவரோட பர்ஃபார்மன்ஸ் த்ரூஅவுட் த டீம் ஃபார் இந்தியா செமையாக கொடுத்துட்ருக்காரு. அண்ட் அவரோட ஸ்பின்னுக்கு, அவரோட பவுலிங்க்கு எல்லாருமே தெரியும் அவர் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறது. அண்ட் தென் ஆஷ் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் லெஜெண்டரி ஸ்பின்னர், உங்கள் எல்லாருக்குமே அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்போ ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாலுமே தலைவன் இப்போ வந்து அந்த பிஜிடிக்கு அப்புறமா பெருசாக மேட்சஸ் எதுவுமே ஆடலை. இப்போதைக்கு ஒரு ரெஸ்ட் மோடில் தான் இருக்கார். பட் கூடிய சீக்கிரம் சிஎஸ்கேக்காக தரமாக ரெடியாகி வருவேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில். சிஎஸ்கேக்காக இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஐ மீன் IPL 2025க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. அண்டு திரும்பவும் அவரோட ஹோம் பிச்சுக்காக அவர் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. அது வந்து செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சேப்பாக்கில் அஸ்வின் அப்படிங்கிற ஒன்று வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த 2 கூட்டணியும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஆப்போனன்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஆதரவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காம்போ இது சேப்பாக் அண்ட் அஸ்வின் அப்படிங்கிறது. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் T20 இருக்கட்டும், T20 இன்டர்நேஷனல்ஸாக இருக்கட்டும், இந்தியாவுக்கு செமையான பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. அண்ட் IPLலையுமே வேறு லெவலில் ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஸோ அஸ்வின் அவர் விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையோ, அவர் ஈஸியாக ரன்னை கண்டெயின் பண்ணிடுவார். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கிங் ஆஃப் வெரைட்டிஸ், ஸ்பின் மெஜிஷியன், என்ன வேணாலுமே சொல்லலாம். ஸோ ஆஷ் அண்ணா அண்ட் ஜடேஜா கூட்டணி திரும்பவும் சேர போகிறாங்க. சிஎஸ்கேக்காக சர்வ் பண்ண போகிறாங்க. மற்ற டீம்ஸ் எல்லாமே சம்பவம் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் அடுத்த பிளேயர் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் பிளேயர் அண்டு IPL 2025 ஆக்ஷன்லேயே சிஎஸ்கே அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்த பிளேயர்னு சொல்லலாம். நூர் அகமது 10 கோடிக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் 10 விரலையும் காட்டினப்போ எல்லாருமே ஷாக்கான ஒரு பிளேயர். பிகாஸ் அவரை பற்றி ஆல்ரெடி அவங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஆல்ரெடி வேறு சிஎஸ்கே சிஸ்டர் ஃப்ரான்ச்சைஸில் அவர் வந்து ஆடிருக்காரு. ஸோ இது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ட் அவர் ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் அவங்க கொடுத்துருந்தாங்க. நூர் அகமது இன் சேப்பாக் அப்படிங்கிறது ரொம்ப குருஷியலான ஒன். ஸோ கண்டிப்பாக நூர் அகமதோட இம்பேக்ட் இங்கே இருக்கும். ஸோ நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரஷீத் கான், லெஃப்ட் ஆர்ம் ரஷீத் கான், இப்படிலாம் நிறைய பேர் அவருக்கு இருக்குது. அண்ட் நூர் அகமதோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துகிட்ருக்கு. ஆப்கானிஸ்தானுக்காக இப்போதைக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடிட்டு இருக்காரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு கொடுத்துட்ருக்காரு. அண்ட் அதற்கு முன்னாடி SA20 லீக் அப்படிங்கிறதும் ஆடி இருந்தார். டாப் 6 விக்கெட் டேக்கர்ஸ் லிஸ்ட்டில் நம்மளோட நூர் அகமதும் இருந்தார். ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பின்னராக அவர் இருக்கார். SA20 லீக் எப்படின்னு தெரில, பட் கண்டிப்பாக IPL ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தராக தான் இருக்க போகிறாரு. இதுக்கு முன்னாடி GTக்கு அவர் ஆடும்போதுமே
அந்த இம்பேக்டை கொஞ்சம் கூட குறையாமல் ஏற்படுத்தியிருக்காரு. அண்ட் அவரோட எக்கானமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் எல்லாரோட எக்கானமியே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை நான் எண்டில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நான் இன்னொரு பிளேயரை பற்றி பேசி ஆகணும். ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே ஸ்பின் அட்டாக் அப்படின்னாலே நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் இல்லை எங்கே போய் வீடியோ பார்த்தாலுமே இந்த 3 பேரை பற்றி தான் பேச போகிறாங்க. இந்த ட்ரையோ வந்து சம்பவம் பண்ண போகிறாங்க, இந்த 3 பேர் தான் பயங்கரமாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா அண்ட் கூடவே நூர் அகமது இந்த 3 பேரை பற்றி, இந்த ட்ரையோவை பற்றி தான் திரும்ப 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 பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க 3 பேர் மட்டும் கிடையாது. இங்கே ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இருக்குது சிஎஸ்கே கிட்ட. எனக்கு வந்து இப்போ இருக்கிற சிஎஸ்கே ஸ்பின் அட்டாக்லேயே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் நான் சொல்லுவேன் இந்த பிளேயர். ஸோ இந்த பிளேயர் கொஞ்சம் அண்டர் ரேட்டட், இல்லை ரொம்பவே அண்டர் ரேட்டட்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். வேறு யாரும் கிடையாது, நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்ரேயஸ் கோபால். ஸ்ரேயஸ் கோபாலை பொறுத்த வரைக்கும் ஒரு லெக் ஸ்பின்னர். ஸோ சிஎஸ்கே கிட்ட இருக்கிற அந்த 4வது வெரைட்டி ஸ்பின்னர் இந்த லெக்கி தான். லெக் ஸ்பின்னர் ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்ல கொடுத்துருக்காரு. ரொம்ப பெரிய பிளேயர்ஸை ரொம்ப ஈஸியாக தூக்குறதுல வல்லவர் இவர். முக்கியமாக விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லி வச்சு தூக்குவார் ஸ்ரேயஸ் கோபால். ஆல்ரெடி இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆடிருக்காரு, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஆடிருக்காரு, எங்கேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் கர்நாடகா டீமுக்காக இப்போ ரீசெண்டாக டொமஸ்டிக் மேட்சஸ் அப்படிங்கிறத ஆடி இருந்தார். விஜய் ஹசாரே ட்ராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், 18 விக்கெட் எடுத்திருப்பாரு. அதுக்கு மேலே வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து 20 எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். 3 பவுலர்ஸ் வந்து 18 விக்கெட் எடுத்திருப்பாங்க. வருண் சக்கரவர்த்தி அதில் ஒருத்தர், அண்ட் தென் நம்ம ஸ்ரேயஸ் கோபாலும் அந்த லிஸ்ட்டில் இருக்காரு. சரி, இது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது இல்லையா? ஸோ அதுலேயுமே டாப் 5 விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் தலைவனோட பேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க எல்லா டொமஸ்டிக் ஈவெண்ட்டையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஆல்சோ ரஞ்சி ட்ராஃபி கூட ஆடினாரு, பட் பெருசாக பவுலிங் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு கர்நாடகா டீமுக்காக டொமஸ்டிக்கில் சம்பவத்துக்கு மேலே சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஓவராலாக இவரோட எக்கானமியும் ரொம்ப ரொம்ப பெருசாக வந்து மதிக்கப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக கண்டெயின் பண்ணுவார் ரன் கொடுக்காம. ஸோ எனக்கு ஓவராலாக அந்த 3 பேரை விட இந்த ஸ்ரேயஸ் கோபால் வந்து கொஞ்சம் வந்து சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருப்பாரோ சிஎஸ்கேக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மேபி அவருக்கு விளையாட வாய்ப்பு கிடைச்சா. அந்த 3 பேரை தாண்டி அவர் ஆடுறதுங்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆடிட்டார்னா பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ருத்ராஜுக்கு ஸ்பின்னு மேலே பெருசாக நம்பிக்கை கிடையாது. பட் என்ன பண்ண போகிறாருங்கிறதுலாம் தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த 4 பேரோட எக்கானமி நான் பற்றி சொல்லிடுறேன். ஓவராலாக எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இப்போது சிஎஸ்கேவோட ஸ்பின் அட்டாக்ல இருக்கிற பிளேயர்ஸோட எக்கானமிக்குள்ளே வரேன். ஸோ நான் உங்ககிட்ட இதில் சொல்ல போகிறது T20 மேட்சஸ் அவங்க ஆடிருக்காங்க இல்லையா, அதோட எக்கானமி அண்ட் ஐபிஎல்ல அவங்களோட எக்கானமி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற பிளேயர் வந்து நூர் அகமது. நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் T20யில் வந்து 130 போட்டிகளுக்கு மேலே ஆடிருக்காரு. அவரோட எக்கானமி 7.14 மட்டும்தான். ஐபிஎல்ல 20 மேட்சுக்கு மேலே ஆடிருக்காருன்னு நினைக்கிறேன். 6.58 மட்டும்தான் அவரோட எக்கானமி. ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. எக்கானமி வைஸாகவும் சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ஸ்ரேயஸ் கோபாலை பொறுத்த வரைக்கும் 7.24 அவரோட எக்கானமி. T20ஸை பொறுத்த வரைக்கும் 100 மேட்சுக்கு மேலே தலைவனாக ஆடிருக்காரு. அண்ட் ஐபிஎல்ல அவரோட எக்கானமி 8.16. இன்ஃபேக்ட் ஐபிஎல்ல இந்த ஸ்பின்னர்ஸ்லேயே நான் சொல்ல போகிற ஸ்பின்னர்ஸ்லேயே அதிகமான எக்கானமி வச்சிருக்கிறது இதுதான், 8.16. இது அதிகமானு கேட்டிங்கன்னா இல்லை, இவங்களுக்குள்ள இது அதிகம். இப்போ நீங்கள் 10 எக்கானமியில் கொடுத்தா கூட அது ஓகே தான். இப்போதைக்கு T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் 8 வந்து சூப்பரான எக்கானமி தான். அண்ட் தென் அஸ்வின் அண்ணன் லெஜெண்டுக்கெல்லாம் லெஜெண்டு, எக்கானமியும் அதே அளவுக்கு சூப்பராக வச்சிருக்காரு. T20 320 போட்டிகளுக்கு மேலே ஆடிருக்காரு. 7.06 மட்டும்தான் அவரோட எக்கானமி. அண்ட் ஐபிஎல்லும் எக்கச்சக்கமான மேட்சஸ் ஆடிருக்காரு. 7.12 மட்டும்தான் அவரோட எக்கானமி. சூப்பராக வச்சிருக்காரு. அண்ட் தென் ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் அவரோட எக்கானமி T20ஸில் 7.59, 332 போட்டிகள் ஆடிருக்காரு. அண்ட் ஐபிஎல்ல அவரோட எக்கானமி 7.62. ஸோ ஓவராலாக ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது, ஸ்ரேயஸ் கோபால் இவங்களோட எக்கானமியும் பெஸ்ட்டாக இருக்குது. பவுலிங் ஆவரேஜும் சூப்பராக இருக்குது. அண்ட் நல்லா விக்கெட் எடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்போது எல்லாருமே நல்ல ஃபார்ம்லேயும் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே ஸ்பின் அட்டாக் கண்டிப்பாக ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து எந்த டீமோட எந்த யூனிட்டை பற்றி பேசணும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.